அட பரவாயில்ல, எடுத்துட்டு போங்க. இருக்கட்டும், நீங்க இதை குடிங்க, நான் இதை போய் மாமாட்ட கொடுக்குறேன். ஐயோ, இன்னும் நான் இது குடிக்கல, அப்படியே தான் இருக்கு. எடுத்துட்டு போங்க, நோ ப்ராப்ளம். இருக்கட்டும் பிரியா, நோ இஷ்யூஸ். எதுக்காக இந்த ஃபார்மாலிட்டிஸ்? இந்தாங்க. நீங்க தான் காலையில இருந்து ஓடி ஆடி வேலை பாக்குறீங்க, ஒரு வாய் கூட சாப்பிடல. நீங்க இதை குடிங்க. ஈஸ்வர் நார்மலா தான் பிஹேவ் பண்றாரு, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல. சரி. என்னங்க சுகன்யா, இங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து ஐயோ, சமையல் கட்டுக்குள்ள பூந்து பொம்பளைங்க மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். மாமா ஸ்நாக்ஸ் கேட்டாரு, அதுக்கு தான் வந்தேன். ஸ்நாக்ஸ் தானே, இந்தாங்க, எடுத்துட்டு போங்க. இது மேலே வச்சிரு. போங்க. போறேன். போங்கன்னு சொல்றேன்ல. இவர் இருக்காரே, எப்பவுமே இப்படிதான் அண்ணி. இப்படி அப்பாவியா இருந்துதான் துபாயிலும் கெட்ட பேர் வாங்கினாரு. சுகன்யா, இதுல அள்ளிக்கிட்ட கொடுத்துருங்க. ஓகே அண்ணி. சுருதி, ஏரியில ஏறி ஏறி அயோடா இருக்கேன், கொஞ்சம் ஜூஸ் எடுத்துட்டு வா போ. அண்ணி, அம்மா ஜூஸ் கேட்டாங்க. ஜூஸ் தீந்து போச்சு, இத எடுத்துட்டு போயிடுறியா? ஷூரா? யா ஷூர். இந்த சாந்தி அக்கா, மத்த எல்லாருக்கும் சமைக்க ஆரம்பிக்கலாம். சரிங்கம்மா. சரியா, தேங்க்ஸ். வெல்கம். என்னடா அது, இந்த மிலிட்டரிக்காரு நம்ம நிலைமை தெரிஞ்சு கலந்து அனுப்பியிருக்காரு. கூறுகெட்ட மனுஷன், வர வர புத்தி கெட்டு போச்சு. இப்படியா ஜூஸ ஜாஸ்தியா ஊத்தி கலக்குறது? அடிச்சா சும்மா குப்புன்னு இருக்க வேணா. சுருதி, என்னம்மா? ஒண்ணல பா. ஏய் சுக்கே, அந்த வடை எடுடி. ஜூஸ் குடிச்சா தொண்டை அடைச்சிக்குது இல்ல, அதனால தான். அப்படியே இல்ல, அதோ அவட. அச்சச்சோ, போச்சு. ஐயோ, தானக்கா, இந்த தாயத்தை நீ உருட்டுக்கா. நீ இங்க போடுகடி, நான் இந்த ஜூஸ குடிச்சிட்டு வரேன். எவ்வளவு நம்மள கவனிக்கல. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்தம்மா, தாயம் போடுமா. போடுங்கக்கா. பாடுறேன் பாடுறேன். என்னம்மா நீ 5 போட்டிருக்க, போமா. இப்ப எல்லாம் இப்படி தாண்டி வரோம், போடு. சரி ஆண்டி, இந்தாங்க, நீங்க விளையாடுங்க. இப்ப வந்து நீங்க இங்க வரணும், அப்பதான் ஏனில ஏற முடியும். வைஷாலி ஏதாவது போன் பண்ணாளா? எங்க இருக்கேன்னு சொன்னாளா? வைஷாலிக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் உண்டு. நான் அவளுக்கு போன் பண்ணேன், போன் ஆஃப்ல இருக்கு. மீட்டிங்ல இருப்பான்னு நினைக்கிறேன். மெசேஜ் அயச்சிட்டு, நீ கவலைப்படாத, மீட்டிங் முடிஞ்சதும் எப்படியும் அவ நமக்கு போன் பண்ணுவா. என்ன இவ எங்க இருக்குன்னு போன் பண்ணி சொல்றதுக்கு என்னவா? சரி விடு, போன் செய்யும். சரி வரேன். அர்ஜுன் ஏன் இப்படி இருக்கா? இந்த மாதிரி நேரத்துல கூட யார பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறா. வைஷாலி எப்படி இருக்கா, எங்க இருக்கான்னு கூட தெரியலையே. நாம வைஷாலிக்கு போன் பண்ணா கண்டிப்பா அவ போன் அட்டன் பண்ண மாட்டா. இப்ப என்ன பண்றது? காவியாக்கு போன் பண்ணா அவகிட்ட எப்படி கேக்குறது? சரி, காவியாக்கு முதல்ல போன் பண்ணலாம். இப்ப நானே எங்க இவ்வளவு வேகமா ஓடுற?
ஜெய் தான் கால் பண்ணிருக்காரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹாய் ஜெய். காவியா, ஆர் யூ ஆல் ரைட்? யா, ஐ அம் ஃபைன். இங்க பாரு, வெளியில ஒரே கலாட்டாவா இருக்கு. மறந்து கூட வெளியில போயிடாத. யா, ஐ நோ. என் மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு மார்னிங் ஃபுல்லா நான் ஷாப்பிங் போயிருந்தேன். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீட்டுக்கே வந்தேன். நம்ம என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு 2 பேர் ட்ரெஸ்ஸும் மேட்சிங்கா இருக்கணும்ல? காவியா, உன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் இங்க வீட்ல இருக்கிறவங்க பத்தி டென்ஷனா இருக்கேன். நீ என்கேஜ்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்க? அத பத்தி பேசுற நேரமா இது? எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல. வீட்ல எல்லாரும் பத்திரமா சேஃபா இருக்காங்களா? So sweet of you, Jay. இப்பதான் உன் மேல ரொம்ப பெரிய மரியாதை வருது. Don't worry, வீட்ல எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. ஆமா, வீட்ல யார் யார் இருக்காங்க? எல்லாருமே. எல்லாரும்னா? எல்லாரும் தான். சரி, யார் யார் இருக்காங்க? கவிதா அக்காவோட மதர் இன்லா. ஜஸ்ட் ஹோல்ட் a second, Jay. ஐயர் அங்கிளோட போன் அடிக்குது. ஹலோ. ஹலோ காவியா, நான் வைஷாலி பேசுறேன். வைஷு, எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஆபீஸ்லயா? சரி ப்ளீஸ் போனை கொஞ்சம் பெரியம்மா கிட்ட கொடுக்குறியா? ஓகே, ஒரே நிமிஷம். ஆண்டி, ஆண்டி உங்களுக்கு போன் வந்திருக்கு. சம்பந்தியம்மா, நான் இப்ப வரேன். எப்ப வரேன்? ஹலோ வைஷுமோளே, நீ எங்க இருக்க? எதுக்கு உன் போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? நான் உனக்கு மெசேஜ் அனுப்பி இருந்தேன், பாத்தியா இல்லையா? வலிமை, சாரி, நான் பாஸோட கொஞ்சம் மீட்டிங்ல இருந்தேன். அதனால தான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். ஆமா, அந்த 144 முடிஞ்சதா இல்லையா? ஐயோ இல்ல மோளே, இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகல. நீ வெளிய வராத, அவர்தானே இருக்கே, கேட்டோ? இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும் வலியமே? நீங்க எல்லாரும் வீட்ல சேஃபா தானே இருக்கீங்க? நாங்கெல்லாம் சேஃபா தான் இருக்கோம். நான் உன்னை பத்தி தான் இங்க கவலைப்பட்டுட்டே இருந்தேன். உனக்கு சவுத் சென்னையில யாரும் ஃப்ரெண்ட் இல்லல்ல? நீ அவர்தானே இருக்கே. கவலையே படாதீங்க வலியமே, நான் பாத்துக்கிறேன். எல்லாருமே எங்க ஆபீஸ்ல தான் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் என்ன டிராப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. சரி சரி, ஆபீஸ்லயே இருக்கணும், வெளியே வர வேண்டாம். வெளியே வந்தா ரிஸ்க். அவர்தானே நிக்கே. சரி ஓகே வலியமே, பாய். சரி சரி, டேக் கேர். யார் கூட பேசிட்டு இருக்க? ஓ, காவியாவா? ஃபைன். காவியா இஸ் ஃபைன். ஆக்சுவலி அர்ஜுன், நான் கொஞ்சம் வெளியில போனோம். நான் ஒரு இடத்துக்கு போனோம். நான் வரேன்னு சொல்லிட்டேன். வெளியில 144 போட்டிருக்காங்க. அர்ஜுன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ஏர்போர்ட்ல கொண்டு போய் டிராப் பண்றேன்னு. டிராப் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். ஜெய், வெளியில 144 போட்டிருக்காங்க. இப்போ போக முடியாது, போன்லயே பேசு. இல்ல அர்ஜுன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், போய் தானே ஆகணும். ஆர் யூ ஷூர்? கண்டிப்பா அர்ஜுன். அப்படி ஏதாவது தேவைன்னா நான் போலீஸோட ஹெல்ப் கேட்டுக்கிறேன். ஜெய், ஃபோன். தேங்க்யூ அர்ஜுன். பி சேஃப். இந்த கிளாஸ்ல இருந்து யாரு குடிச்சது? நான் குடிக்கலக்கா. இல்லையே, நான் குடிக்கலமா. போய் சொல்லாத. மா. ஏய், நீ குடிச்சியாடி? நீ குடிச்சியாடி? ஏய், நீ குடிச்சியா? நான் ஏமா குடிக்க போறேன்? அப்ப எங்கடி போச்சு? சரி போம்மா, என் தங்கம்ல இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வா. மா, என் அம்மா இல்ல
போமா. ஐயோ ஐயோ அக்கா, என்ன பண்றீங்க? மா, என்னமாச்சு உனக்கு? என்ன சாப்பிட்ட? ஏய், நான் என்ன சாப்பிட்டேங்கிறது உனக்கு ரொம்ப அவசியமாடி. கிளம்பு, நீ ஒண்ணு தேவையில்ல. போ போ, கிளம்பு கிளம்பு. ஏம்மா இப்படி பண்றீங்க? பின்ன என்ன, நீ என்ன பெரிய வக்கீலா? கேள்வி மேல கேள்வி கேக்குற. எதுவும் கேட்காம என்ன தூக்கி நிறுத்த முடியுமா? முடியாதா? என்னடி? முடியாதா? நானே எந்திரிச்சு பாரு. ப்ளீஸ், என்னம்மா பண்ற? என்னாச்சு உனக்கு? என்னம்மா பண்ற நீ? பேசாத. ஏய், சுத்தி, வாடி. ஐயோ மா, என்னம்மா பண்ற? என்னம்மா? நீ என் வீட்டு சாமி. நீ ஒரு தாயோட மனசை ஜெயிச்சிட்ட. என்னம்மா பண்ற? பேசாத. ஏய், சுத்தி, இங்க வாடி. மா, என்னம்மா, ஏற்கனவே ஒரு கால் உடைஞ்சு போய் கிடக்கு. இறங்க கீழே. இன்னொரு காலையும் உடைச்சுக்க போறியா? யார்? நானா? அதான் என் காலு சரியாயிடுச்சு. அப்புறம் என்ன? இப்ப பம்பர மாதிரி சுத்தி சுத்தி வர்ற. என்னம்மா இப்படி பண்ற? இறங்குமா. அதான் என் வீலு சேருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன். வீலு சேருக்கு விவாகரத்து. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, பாருல நீ. எனக்கு பாடணும் போல இருக்கு. பாத்துக்க, முதல்ல இறங்குங்க கீழே. இந்த இளவரசி ஆட வேண்டும் என்றால் அந்த இளவரசன் பாட வேண்டும். தனா, நீ விடுடி, எனக்கு தெரியும். ஏய் சுகந்தி, நீ இங்க வா. நீ என் கூட சேர்ந்து ஆடு வா. இல்லன்னா எல்லாரும் என் கூட சேர்ந்து ஆடுங்க. தகிட ததுமி தகிட ததுமி. என்னது? பாத்து. இதய ஒளி ஜதியில் எனது தில்லானா. இருதயம் அடிக்கடி அடிப்பது தருகிறோ தருகிறோ. தனக்கா சொன்னா கேளுங்க. நீங்க கீழே விழுந்தீங்க, பூசணிக்காய் மாதிரி உடைஞ்சு போயிடுவீங்க. யாரு? நானா? ஏதோ மிக்சிங் சோடா குடிச்சிருக்க, அதான் இப்படி 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 வளர்ற. தனக்கா பாத்து, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, உங்க உடம்பு தாங்காது. அதுவா, 4 நாளா நான் டயட்ல இருந்திருக்கேன். என் உடம்பு எப்படி ஸ்லிம் அண்ட் ட்ரிம் ஆயிடுச்சு பாத்தியா? இப்ப நான் கீழே விழுந்தா கூட மயில் ரெக்க இல்ல, மயில் ரெக்க, அது அப்படியே பறந்து கீழே விடுற மாதிரி விழுவேன். தனா, என்ன பண்ற? முதல்ல கீழே இறங்கு. அத்தை, இறங்குங்க, கீழே இறங்குங்க. விழுந்துற போறீங்க. பேசிக்கலாம், இறங்குங்க. மா, சுகன்யா, இங்க வா. அத்தை, இறங்குங்க, வாங்க. சொன்னா கேளுங்க. அக்கா அத்தை, பாத்து வாங்க அத்தை, சொன்னா கேளுங்க. சுகன்யா, உண்மையை சொல்லு. உங்க அம்மாக்கு என்னத்தை கலக்கி கொடுத்த? இவ என்ன சாப்பிட்டா? பா, எதுவும் குடுக்கலப்பா. சுந்தரி ஆண்டி இருக்காங்களே, அவங்க ரொம்ப மோசமானவங்க. கண்டிப்பா அவங்க வரும்போது ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் ஹாஃப் அடிச்சா கூட கல்லு மாதிரி நிக்கும். நம்ம அம்மா மாதிரி ஆட மாட்டாங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நான் தான் சொல்றேன்ல, எல்லாரும் டான்ஸ் ஆடுங்க. அப்போ நான் பிரியாக்கு கலந்து வச்சது இவங்க ஃபுல்லா குடிச்சிட்டாங்களோ? இந்த அம்மா சந்தோஷமாயிருச்சு, ஆனா என் சந்தோஷம் நாசமா போச்சு. இவங்க குடிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஜூஸ்ல நான் விஷத்தையே கலந்துருப்பேன். ஆட்டத்தை பாரு. தனா, கீழே இறங்கு தனா. என்னங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். ஐயோ தனக்கா, நீங்க என்ன எலெக்ஷன்ல நிக்க போறீங்களா? என்ன என்னவா?
மாட்டேன்றாரு. அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தைமார்களே, ஐயோ தனாக்கா ஏன்க்கா இப்படி பண்றீங்க? எங்கள் கட்சிக்கு என்ன கேட்பாங்க? இறங்குங்க வாங்க. ஓட்டு 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 ஓட்டு. அப்புறம் ஜெயிச்சு அப்புறம் அத்தை இறங்குங்க அத்தை, அப்புறம் பாத்துக்கலாம், இறங்குங்க. உங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா? உங்களெல்லாம் நான் எதுக்கு வர சொல்லியிருக்கேன்? இன்னைக்கு நான் இதான் இங்க இருக்காள இவ இவோ என் மருமாவ என் குடும்பத்து குத்து விளக்கு. என் குடும்பத்து குத்து விளக்கு. என் குடும்ப ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் பேசுறதுக்கு நீ டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இங்க நான் ஆடிட்டு இருக்கேன், நீ ஆடிட்டு இருக்க. சரி, நான் எதுல விட்டேன்? அத்தை நீங்க இறங்குங்க. இதோ என் மருமக இருக்காள, இவ ரொம்ப தங்கமான பொண்ணு. இறங்குங்க வாங்க. அத்தை அந்த ஆத்தா மாரியாத்தா கருணையால இவ எனக்கு மருமகளா கிடைச்சிருக்கா. இவ வந்து என் பேத்திய பாத்துக்கிட்டா. பூஜாவுக்கு அவ அம்மா கிடைச்சிட்டா. வீட்டுல எல்லாரையும் இவ நல்லா பாத்துக்கிறா. நான் தான் இவளை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கேன். நீ என் வீட்டு சாமி. நீ ஒரு தாயோட மனசை ஜெயிச்சிட்ட. நான் தான் இவளை அடிக்கடி திட்டிக்கிட்டே இருக்கேன். ஆனா இவ வாய மூடி என் திட்டெல்லாம் வாங்கிப்பா. ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டா. இவ மாதிரி ஒரு மாணிக்கம் கிடைக்க நான் தவம் பண்ணி இருக்கணும். நம்ம சுகன்யா புருஷன் ஈஸ்வர் மாப்பிள்ளைக்கு எவ்வளோ உதவி பண்ணிருக்கா. நீ நீ என் மனச, என் இதயத்தை, என் கிட்னிய, என் கல்லீரல, என் போட்டிய எல்லாத்தையும் திருடிட்ட. நான் உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். யாரு கண்ணும் உன் மேல படக்கூடாது. நீ என் வீட்டு சாமி. உனக்கு தெரியுமா, நான் உன்னை என்னைக்குமே என் பையனுக்கு ஏத்த பொண்ணா நினைச்சதே இல்ல. அங்கதான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ பண்ண வேலை இருக்க, அதுல நான் ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன். மாரியாத்தா
உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் அர்ஜுனுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. நீ ஒரு தாயோட மனசை ஜெயிச்சிட்ட. உனக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும். பரிசு கொடுக்கணும். அம்மா என்னம்மா பண்ற? இது என்ன தெரியுமா? என் கண்ணு. இது வெறும் தங்க செயின் இல்லடி, என் தங்கமே. இது என் மனசு, என்னோட ஆசீர்வாதம், என் அன்புக்கு அடையாளம். சம்பந்திமா, நீங்க சொன்னீங்கன்னா மொட்டை மாடியில இருந்து கூட குதிப்பேன். இது என்ன, இதெல்லாம் ஜூ